ஓம் सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः. परिवम कंची आचार्यरुடைய பாதார விந்தங்களை நமஸ்கரித்துக் கொண்டு காமாட்சி அம்மனுடைய அருளோடு கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த உற்சவத்தில் 3 நாட்கள் ஆதிசங்கராச்சாரிய பகவான் அருளை செய்த பஜகோவிந்தம் என்கின்ற இந்த அற்புதமான நூலிலிருந்து சில பாடல்களை எல்லாம் பார்ப்போம். கடந்த முறை இதே இடத்தில் நாம் பஜகோவிந்தத்தினுடைய முதல் 2 பாடல்களை குறித்து பார்த்தோம். இந்த பஜகோவிந்தம் முழுமையாக படித்து பார்த்தோம் என்றால் அது 2 விஷயங்களை சங்கராச்சாரிய பகவான் நமக்கு இந்த பஜகோவிந்தத்தின் மூலமாக மிக தெளிவாக கூறுகின்றார். ஒன்று, இந்த பஜகோவிந்தம் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான ஒரு உண்மையை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இந்த வாழ்க்கையை உள்ளபடி நமக்கு அது உரைக்கின்றது. அதுதான் வேதாந்தத்தினுடைய சிறப்பும் கூட. வேதாந்த கிரந்தங்களை எல்லாம் படித்தோம் என்றால், ஆச்சாரியர் எழுதிய உபதேசங்களை எல்லாம் படித்தோம் என்றால், இந்த வேதாந்தம் என்பது வாழ்க்கையினுடைய உண்மையை உள்ளபடி நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், it will present us the fact. It doesn't give us any false hope. வேதாந்தம் நமக்கு எப்பொழுதும் ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்காது. உண்மையை உள்ளபடி பேசும். அந்த உண்மையை குறித்து சிந்திப்பதற்கான அவகாசம் மட்டுமில்லை, சாதகர்களுக்கு உண்மையை உள்ளபடி ஏற்றுக்கொள்வதற்கான மனோதைரியமும் வேண்டும். இரண்டாவது, இந்த வேதாந்தமோ அல்லது பஜகோவிந்தம் போன்ற நூல்களோ வாழ்க்கையை நமக்கு முழுமையாக பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றது. நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கை அல்லது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அதனுடைய ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கின்றோம். அந்த வாழ்க்கையினுடைய முழுமையை, அதை முழுமையாக நாம் பார்ப்பது கிடையாது. வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை பார்த்துவிட்டு அதையே நாம் முழுமையாக கருதி விடுகின்றோம். ஆனால் இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிக அளவில் இருக்கின்றது. இந்த முழு பஜகோவிந்தம் நூலையும் பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்த ஒரு முழுமையான வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கத்தை நமக்கு அது தெளிவாக விளக்குகின்றது.
இதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். கடந்த முறை பார்க்கும் பொழுது 3 முக்கியமான விஷயங்களை குறித்து பார்த்தோம். வாழ்க்கையில் எது முதன்மையான முக்கியமான விஷயம் என்று, பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் என்று பார்த்தோம். இரண்டாவது செகண்டரி இம்பார்ட்டன்ஸ், இரண்டாவதாக நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. ஸோ முதலாவதாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள், இரண்டாவதாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். வாழ்க்கையில் மூன்றாவதாக எதற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கின்றது. அன்பார்ச்சுனேட்லி, தவறுதலாக நாம் எவற்றிற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதோ அவற்றிற்கெல்லாம் முதலாவதான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோம். அதுதான் பஜகோவிந்தம் கேட்கும் பொழுது, ஆச்சாரியருடைய உபதேசங்களை கேட்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். என்றால் எவற்றையெல்லாம் நாம் முக்கியமானது, முதலாவது என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோமோ அவற்றையெல்லாம் தேவையில்லாதது என்று சொல்வார்கள். நம்முடைய பெரும்பாலான கவலைகள் கூட, குழப்பங்களோ வருத்தங்களோ கூட தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தினுடைய காரணம்தான். இப்போ இரண்டாவதாக, இப்போ அன்றாட வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். அதில் மனிதர்களுக்கு இந்த அர்த்த காமம்னு சொல்வார்கள், ஒரு அடிப்படை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது, அப்புறம் பொருள் ஈட்டுவது, இந்த 2 முக்கியம். ஆனால் இவற்றையெல்லாம் சங்கராச்சாரியார் பகவான் சொல்லும் பொழுது இவற்றை இரண்டாவது தேவையாக கூறுகின்றார். அதனால தான் முதல் பாடலில் பஜகோவிந்தத்தில் பார்க்கும் பொழுது, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சன் நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரன் கரணேன்னு பார்க்கும். சம்பிராப்தே சன் நிகிதே காலே, சந்நிகித காலம், ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரும் பொழுது வாழ்க்கையில் இந்த அப்ராப்ரியேட் டைம் கம்ஸ். நகி நகி ரக்ஷதி டுக்ரன் கரணேன், இதுக்கு நான் ரொம்ப விளக்கமெல்லாம் கொடுத்தேன். டுக்ரன் கரணேங்கிறது தி சோ கால்டு செக்யூலர் நாலேஜ். நாம் படித்த படிப்புகள் எல்லாம், நாம் இதுவரையிலும் எதையெல்லாம் நாம் கற்றோமோ, நாம் கற்ற வித்தைகள் எல்லாம் காலன் வரும் காலத்தில் நமக்கு உதவாது. இதை வைத்துக்கொண்டு மரணத்தை நம்மால் வெல்ல முடியாது என்று சொல்கின்றார். இப்போ மரணத்தை மனிதர்களால் வெல்ல முடியும், இப்படி ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் கற்ற கல்விகளை எல்லாம் வைத்துக்கொண்டு மரணத்தை நம்மால் வெல்ல முடியாது. ஆகவே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இது ஏதோ ஆதிசங்கராச்சாரிய பகவான் சொல்வதாக கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். இது முழுமையாக இந்த பஜகோவிந்தமே ஒரு கட்டளையாக இருக்கும். நம்முடைய புத்தியே நம்முடைய மனதிற்கு இடக்கூடிய கட்டளையாக பார்க்க வேண்டும். இப்போ இது யாரோ நமக்கு சொல்றார்கள் என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொருத்தர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நம்முடைய புத்தியே நம்முடைய மனதிற்கு ஒரு கட்டளை இடுகின்றது. புத்தி சொல்றது, இவ்வாறாக நீ சிந்தித்து பார், சிந்தித்து பார். இந்த முழு பஜகோவிந்தமே நம்மை சிந்திக்க செய்கின்றது. நம்முடைய அறியாமையை நீக்குவதற்காக ஒரு விழிப்புணர்வினை தூண்டக்கூடியதுதான் பஜகோவிந்தம். அனாதி காலம் தொட்டு ஜீவன் அறியாமலேயே ஒரு அறியாமையில் உறங்கிக் கொண்டே இருக்கின்றது. நாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்பது கூட நமக்கு தெரியாது. மனிதர்களை அந்த அறியாமையிலிருந்து விழித்து கொள்ள செய்வதுதான் இந்த பஜகோவிந்தம். அப்போ இது சங்கரருடைய உபதேசம் என்பதை காட்டிலும் நம்முடைய புத்தியே நம்முடைய மனதிற்கு கட்டளையிடுகின்றது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது என்ன பண்ண வேண்டும்?
நமக்கு நாமே இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இட் இஸ் எவ்ரிடே ரிமைண்டர். ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த அறிவின் துணை கொண்டு, இந்த உபதேசங்களினுடைய துணை கொண்டு இந்த உலகத்தையோ வாழ்க்கையோ பார்த்தோம் என்றால் உலகம் மாறாது. ஆனால் இதன் மூலமாக பார்க்கும் பொழுது இந்த உலகம் வேறு விதமாக தெரியும். அதனால முதல் கட்டளையே, நீ கற்ற கல்வி காலன் வரும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் உதவாது அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணணும்? அப்ப நம்ம கற்காதது எதுன்னு தேடணும். இதுவரைக்கும் நாம் கற்ற கல்வியெல்லாம், இப்ப எல்லாருடைய பின்னாடி ஏதாவது ஒரு பட்டம் இருக்கும், எவ்வளோ விஷயங்களை எல்லாம் படித்திருப்போம். நாம் படித்த இந்த நூற்கல்வியை மட்டும் வைத்துக்கொண்டு நம்மால் எதை வெல்ல முடியாது அப்படின்னா மரணத்தை ஒரு பொழுதும் வெல்ல முடியாது. அப்போ வேறு ஏதோ ஒன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கின்றார். அப்புறம் இன்னொன்று இருக்கின்றது, தான் ஆன்மீக விஷயங்களை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் வாழ்க்கையில் நாம் ஒரு பகுதியாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சொல்றோம். இந்த ஆன்மீக விஷயங்கள் கூட அது ஆழமாக சிந்தித்து அதை அறிவதில்லை. ஆனால் இப்போ உட்கார்ந்து இப்போ 1.25 மணி நேரம் இந்த பஜகோவிந்தம் கேட்கணும்னா இதை ஒரு ராமாயணம் மாதிரியோ மகாபாரதம் மாதிரியோ கதையாக இதை கேட்க முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அறிவை என்ன செய்யும்? இது அறிவை துளைத்து கொண்டே செல்லும். அது முதல்ல சொல்றாரு. அப்புறம் அடுத்த 2வது ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது முதலில் கல்வியை குறித்து சொல்கின்றார், கற்ற கல்வியை குறித்து. அடுத்து மூட ஜகீகி தனாகம திருஷ்ணா குரு சத்புத்தி மனசிவி திருஷ்ணா எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். 2வது செல்வத்தை குறித்து கூறுகின்றார். ஒன்று கல்வி, 2வது செல்வம். ஹே மூட, இப்ப யாராவது மூடன்னு சொன்னா நமக்கு கோபம் வரும். நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டியதுதான், ஹே மூட. தனாகம திருஷ்ணாம் ஜகீஹி, தனம், தனம்னா செல்வம். ஆகம திருஷ்ணாம், இந்த செல்வத்தை அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த திருஷ்ணா. இப்ப செல்வம் வேண்டாம்னு சொல்லல, கவனமாக படிக்க வேண்டும். நல்ல கல்வி வேண்டாம்னு சொல்லவில்லை. நம்ம கல்விக்கே ஒரு அம்பாளை வைத்திருக்கிறோம், சரஸ்வதினு வைத்திருக்கிறோம். கொண்டு வாங்க, அது கொண்டு வா. செல்வத்திற்கு என்ன வைத்திருக்கின்றோம்? செல்வத்திற்கு என்று ஒரு தெய்வத்தை வைத்திருக்கின்றோம். அதனால கல்வி வேண்டாம், செல்வம் வேண்டாம்னு ஒரு பொழுதும் நாம் சொல்வது கிடையாது. ஆனால் இந்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்களிலும் என்ன இருக்க வேண்டும்? எல் லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். உன்னுடைய கர்மங்களை செய்து அதன் மூலமாக நீ ஈட்டக்கூடிய பொருளினை வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்து என்று சொல்கின்றார். இதை குறித்தும் விரிவாக பார்த்தோம் போன தடவை. இதை கீதையிலெல்லாம் படிக்கும் பொழுது நிறைய பார்த்தோம். இந்த 2 ஸ்லோகங்களையும் பார்த்தோம். இப்போ இந்த முதல் ஸ்லோகம் கல்வியை குறித்தது, 2வது ஸ்லோகம் செல்வத்தை குறித்தது. எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும், எவ்வளவு கற்றவர்களாக இருந்தாலும் இன்னும் என்ன இருக்கின்றது அப்படின்னா வாழ்க்கையை குறித்து ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கும். இது மட்டுமே வாழ்க்கை இல்லை என்று சொல்கின்றார். வெறும் கல்வியும் செல்வமும் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இதற்கு அப்பாற்பட்டு இதை தாண்டி என்ன இருக்கின்றது? ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதை குறித்து சொல்கின்றார். இப்ப நம்ம கேள்வி கேட்கும் பொழுது, இப்ப எனக்கு கல்வி பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். எஜுகேஷன், நாலேஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். 2வது என்ன சொல்லலாம்? மணி இஸ் ஆல்சோ நாட் அ ப்ராப்ளம். ஆனால் 3வதாக ஒன்று இருக்கின்றது. ஸோ மனம் எப்பொழுதும் இந்த போக விஷயங்களையே நாடிக்கொண்டே இருக்கும். பெரிய கல்வியில நாட்டம் இருக்காது, அது இருந்தால் பரவாயில்ல, அது கல்வி நாட்டம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம். இல்லை கடுமையாக உழைத்து நியாயமாக உள்ளபடி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் கடுமையாக உழைத்து பணத்தினை சம்பாதித்து அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை.
ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எவ்வளவோ படித்தவர்கள் இருக்கின்றார்கள், எவ்வளவோ செல்வம் ஈட்டியவர்கள் இருக்கின்றார்கள். கற்ற கல்வியையும் பெற்ற செல்வத்தையும் வைத்துக்கொண்டு ஓரளவு மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் சில நேரம் மனம் என்ன செய்கின்றது அப்படின்னா, அது கீழான விஷயங்களை நோக்கி ஓடும். மனதிற்கு என்ன அப்படின்னா, இன்னும் இந்த தாழ்வான இச்சைகளை, கீழான இச்சைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த போக விஷயங்களில் ஒரு ஆசை இருக்கும். சங்கராச்சாரிய பகவான் இந்த 3வது பாடலில் இது பொதுவாக எல்லோருக்குமே சொல்கின்றார். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த பாடலை படிக்கும் பொழுது அது பெண்களை குறித்து இருக்கின்ற மாதிரி நமக்கு தெரியும். காரணம் என்னன்னா, ஆச்சாரியார் சொல்லும் பொழுது அவருடைய சீடர்கள் எல்லாம் ஆண்களாக இருந்தார்கள். அவர்கள் பொதுவாக எல்லா அதுவும் ஆன்மீக சாதகர்கள். இது ஒரு பொதுவான இடத்தில் பிரசங்கம் செய்யப்பட்டது கூட கிடையாது. தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சீடர்களுக்கு, நல்ல ஆன்மீக தாகம் உடையவர்களுக்கு, ஆன்ம தத்துவத்தை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டது. இன்னும் ரொம்ப இது பொதுவான உபதேசங்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் இது ஆண் பெண் என்று இருபாலருக்குமே இந்த உபதேசமானது. அப்போ வாழ்க்கையில் ஆசைங்கிறது எந்த வயதிலும் போவதில்லைன்னு சொல்றாரு. அதை நாம் எல்லாருமே சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். சங்கராச்சாரிய பகவான் சொல்றாருங்கிறதால நாம் ஏற்றுக்க வேண்டாம். மனிதர்களுடைய ஆசைக்கு என்ன கிடையாது, ஆசைக்கு எந்த ஒரு வயதும் கிடையாது. அப்ப இந்த ஆசைகள் எல்லாம் எங்கிருந்து எழுகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் மனதில் இருந்து எழுகின்றது. So if you read this ஸ்லோகம், there is a particular mindset. இன்னைக்கெல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் படித்து பார்த்தோன்னா, பேப்பர் படிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணும். நல்ல விஷயங்கள், இப்போ இந்த முழு பஜகோவிந்த சொற்பொழிவெல்லாம் வராது பேப்பரில். பார்த்தோன்னா 75 வயது முதியவர் 7 வயது குழந்தையை பலாத்காரம் செய்தார். இதை நான் சொல்ல விரும்பலை ஆக்சுவலாக. ஆனால் இப்படிப்பட்ட செய்திகள் தான் என்ன ஆகுது. அப்போ இத்தனை வருடங்கள், 75 வருடங்கள் வாழ்ந்து ஒரு மனிதர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு கூட ஒரு மனிதனுக்கு கீழான விஷயங்களின் மீது ஒரு இச்சை போகவில்லை என்றால், இப்ப யாரை குறை கூற முடியும்? ஒரு சமுதாயத்தை குறை கூற முடியுமா? இல்லது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நாம் குறை கூறுவதா? தென் வாட் சார்ட் ஆஃப் மைண்ட் செட்? அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனோபாவம், வாட் கைண்ட் ஆஃப் அ தாட் ப்ராசஸ்? அதனால்தான் ஆரம்ப காலங்களிலிருந்து என்ன செய்ய வேண்டும்னா, ஆரம்ப காலங்களிலிருந்தே நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்தி கொண்டே வர வேண்டும். இந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த விஞ்ஞானத்தினை நாம் இன்றைக்கும் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு தவறிவிடுகின்றோம். இந்த மனதை பக்குவப்படுத்துவதுங்கிறது அது ஒரு கலை. இட் இஸ் அன் ஆர்ட். நாட் ஓன்லி இட் இஸ் அன் ஆர்ட், இட் இஸ் அ பியூர் சயின்ஸ். அது ஆரம்ப காலங்களில் இருந்தே இந்த மனதிற்கு நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால் மனதினுடைய போக்கை நம்மால் மாற்ற முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய மனதை முழுமையாக தன்னுடைய வசத்தில் வைப்பதற்கான எல்லா வலிமையும் அந்த மனிதனிடத்தில் இருக்கின்றது. அதனால்தான் இந்த மனித பிறவியை உயர்ந்த பிறவியாக சொல்கின்றோம். இல்லைன்னா இந்த மனித பிறவியை உயர்ந்த பிறவியாக சொல்வதற்கு என்ன காரணம்? இப்ப நீங்க விலங்குகளை பார்த்தாலும் கூட இந்த விலங்குகளுடைய இச்சைகளில் எல்லாம் கூட ஒரு நெறிமுறை இருக்கும். எல்லா விலங்குகளுக்கும் எல்லா இச்சைகளும் எல்லா நேரங்களிலும் இருக்காது. அதனுடைய ஆசைகள் கூட ஒரு வரைமுறைக்குள், ஒரு நெறிக்குள் இருக்கும். ஆனால் மனிதர்களுக்கு எந்த வயதில் எப்படிப்பட்ட ஆசைகள் தோன்றுகின்றது என்பதற்கு எந்த ஒரு நெறிமுறைகளும் இல்லாமலேயே இருக்கின்றது. அதனால்தான் முதலில் இந்த மனதை நாம் வசப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் பிரதிபக்ஷ பாவனை என்று. இந்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸ்லோகத்தை ரொம்ப சுலபமாக படித்து விடலாம். பிரதிபக்ஷ பாவனைன்னு என்ன? நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ
நாம் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் என்ன இருக்கின்றது என்றால் மறுபுறம் என்று ஒன்று இருக்கின்றது. தி அதர் சைடு ஆஃப் தி திங்ஸ். எல்லாவற்றையுமே இப்போ ஒரு பெண்ணையே பார்க்கின்றோம். இப்போ அங்கேதான் வரப்போறாரு. அந்த பெண்ணை பார்ப்பதற்கு சாதாரணமாகவும் பார்க்கலாம், பிரதிபக்ஷ பாவனை அப்படின்னு அதனுடைய இன்னொரு புறத்தையும் நாம் பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் என்றால், அவ்வாறு நாம் மனதை பக்குவப்படுத்தினோம் என்றால், கண் பார்க்கல, கண்ணில் ஒன்றும் கோளாறே இல்லை யாருக்கும். அப்படி மனதை என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் மனதை சரி செய்து விட்டோம் என்றால் கண்களை மூட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளவுதான் கண்களை எல்லாம் மூடி உட்கார்ந்தாலும் கூட மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை மூட முடியறதா? இப்போ எங்கேயாவது தியான பயிற்சிக்கு போனாலும் நேரம் உட்காருங்க, கண்ணை மூடுங்கன்னா ரொம்ப சுலபமாக என்ன பண்ணிடலாம், நேரம் உட்காந்துடலாம், கண்ணை மூடிடலாம். அப்படியே மெதுவாக உங்களுடைய மனதையும் மூடுங்கள்னா எங்கேயாவது மூட முடியறதா நமக்கு? அப்போ மனதிற்கு தேவையான ஒரு ஆன்மீக பயிற்சியையோ ஒரு பண்பாட்டு பயிற்சியினையோ ஒரு நல்ல கலாச்சாரத்தை கொடுக்காமல் மனதை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாது. ஆனால் மனதை எல்லா விதத்திலும் மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? மனதை ஆள முடியும். மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளை தாண்டி மனதை காட்டிலும் நம்மால் உயரமாக வளர முடியும். அந்த சாத்தியக்கூறுகள் எல்லோருக்கும் இருக்கின்றது. We can always grow taller than our own mind. நம்முடைய மனதை காட்டிலும் நாம் சொல்வதை மனம் கேட்க செய்யலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வேண்டும் அப்படின்னா, மனதை முதலில் என்ன பண்ண வேண்டும்? மனதை முதலில் வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதில் இறங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? மனதை வசப்படுத்துவதற்கு. The first thing is called controlling the mind. இப்போ இந்த 1.25 மணி நேரமும் உங்களுக்கு பெரிய எக்ஸசைஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த 1.25 மணி நேரம் என்ன பண்ணணும்னா, மனதை நம்மளுடைய வசத்தில் கொண்டு வரணும், கட்டுப்படுத்தணும். இட் இஸ் நாட் அ பிளைண்ட் வே ஆஃப் கண்ட்ரோலிங். ஏதோ பார்க்காம இருக்கலாம், கேட்காம இருக்கலான்னு அப்படி ஒரு பிடிவாதமாக நீங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? there is a disciplined method with which we can conquer the mind. அந்த மனதை நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து, சரியாக அதற்கு சரியான பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து, a disciplined practice ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும், இடைவிடாது கொடுக்கணும். கீதையில கூட பகவான் அழகாக சொல்றார், க்ஷணைகி க்ஷணைகி உபரமே புத்தியா திருதி குருஹீதையா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். ரொம்ப அழகான ஸ்லோகம். அர்ஜுனனுக்கு சொல்லும்போது, அர்ஜுனா க்ஷணைகி க்ஷணைகி, மெதுவாக, ஸ்லோலி, ஸ்டடிலி, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண வேண்டும்? மனதை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கால்ட் ட்ரைங் டு கண்ட்ரோல் தி மைண்ட். ரெண்டாவது என்ன சொல்றோம்? ரெண்டாவது we have to discipline it. டிசிப்ளின் கொடுக்கணும். இப்போ கூட எழுந்து இப்படியே எல்லாம் உங்களுக்கு ஃபோன் வரும், எல்லாம் வரும், என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும். சிம்பிள் டிசிப்ளின், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 1.25 மணி நேரத்துக்கு இதை கேட்கணும்னு என்ன பண்ணணும்? இதை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? டிசிப்ளின் பண்ணணும். மூணாவதாக ரொம்ப முக்கியம் என்னென்னா, we have to purify it. மனதை மூன்றாவதாக தூய்மைப்படுத்த வேண்டும். இது மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் மனம்ங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான சக்தின்னா, அதை தூய்மைப்படுத்த என்ன ஆகும்? அதனுடைய எல்லை, அதனுடைய ஆற்றல்கள் விரிந்து கொண்டே போகும். அதை நீங்கள் அனுபவித்தால் தான் தெரியும். ஒரு ஸ்தூலமாக இருக்கக்கூடிய மனம் தூய்மையை அடைந்தால், அந்த தூய்மையான மனம் சூக்ஷ்மமான விஷயங்களை எல்லாம் அது அறிந்து கொண்டே போகும். இட் வில் பிகம் மோர் சட்டில், ரொம்ப சூக்ஷ்மமாயிடும். அப்பதான் இந்த விஷயங்களை கேட்பதற்கு கூட ஒரு ஸ்தூலமான மனதினால் உட்கார்ந்து கேட்க முடியாது. எல்லோருக்கும் இதில் ஆர்வம் வராது. மனம் கொஞ்சம் நல்ல நுட்பமாகி விட்டதென்றால் நம்மை அறியாமலேயே உயர் விஷயங்களில் நமக்கு நாட்டம் வந்துவிடும். உயர் விஷயங்களை குறித்து நம்மால் சிந்திக்க முடியும். அப்படி ஸோ we have to control, we have to discipline it, we have to purify it. The fourth one is constantly, இடைவிடாத என்ன பண்ணணும்? we have to sublimate. சப்ளிமேட்னா என்ன? நல்ல எண்ணங்களை திரும்ப 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 என்ன பண்ணணும்?
விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி விதைத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள், இது ஏதோ புரட்சி எல்லாம் இல்லை, இட் இஸ் நாட் அ ரெவல்யூஷன், இட் இஸ் ஆல்வேஸ் எவல்யூஷன். இது ஒரு அழகான ஒரு மலர்ச்சி. அப்படி ஒரு தூய்மையான மனதோடு ஒரு நாள் எல்லோரையும் பார்த்தோன்னு வைங்க, அப்ப மனதில் என்ன இருக்காது அப்படின்னு எந்த விகாரங்களும் இருக்காது, எந்த விகாரங்களும் இருக்காது. எதை பார்ப்பதற்கு நமக்கு முதல்ல என்ன இருக்காது, எந்த பயமும் இருக்காது. அப்படியே நேர்கொண்ட பார்வை, நேரான பார்வையால் என்ன பண்ணணும், எல்லாரையும் பார்க்கலாம். மனதில் அப்படி ஒரு விசாரம் வந்தால், அதற்கு பேர் தான் விசாரம்னு அர்த்தம். விசாரம் வரணும். இந்த விசாரம் வந்தால் இந்த விகாரங்கள் எல்லாம் போயிடும். அப்ப அநேக நேரங்களில் ஏன் இந்த மனதில் இருக்கக்கூடிய விகாரங்கள் எல்லாம் ஏன் போகலைன்னு கேட்கிறார். அதுதான் இன்னைக்கு செய்தித்தாள்லாம் சொல்றேன், எவ்வளவு வயதானாலும் இது இந்த விகாரங்கள் இல்லைன்னு இந்த ஸ்லோகத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, நமக்கு தேவையில்லை. இந்த ஸ்லோகமே என்ன அர்த்தம், இந்த ஸ்லோகமே நமக்கு அவசியம் இல்லை. பட் சம்டைம் இதெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கூட சொல்லணும். அவர்களை கூட என்ன பண்ணணும், இப்படி அவர்களை இப்படிதான் சொல்லி வளர்க்க வேண்டும். அப்ப இது ஒரு பிரதிபக்ஷ பாவனையை, ஒரு விஷயத்தை வேறொரு கோணத்தில் இருந்து நாம் பார்க்க வேண்டும்னு சொல்கின்றது. அதனால் இந்த 3வது ஸ்லோகத்தை படிப்போம். ரொம்ப நல்ல ஸ்லோகம். நாரி ஸ்தனபர நாபி தேசம் திருஷ்ட்வா மாகா மோகாவேஷம் ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இந்த 2 வரியை மறந்துடாதீர்கள். See, this is the solution. இதுதான் சொல்யூஷன். மேலே சொல்றதெல்லாம் ப்ராப்ளம். எல்லா ப்ராப்ளத்திற்கும் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஹே மூடமதே, மூடமதேன்னா ஹே முட்டாள் மனமே, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ. ஸோ கோவிந்தனை வழிபடு, கோவிந்தனை நினை, கோவிந்தனை குறித்து ஜபம் செய், கோவிந்தனை குறித்து தியானம் செய். இந்த கோவிந்தன்கிறது யார், அவர் எங்கேயோ பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர் கிடையாது. கோவிந்தன் அப்படின்னா கோன்னா இந்திரியங்கள் அர்த்தம். இந்திரியங்கள் காம் விந்ததே இது. யாரோரு இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்வரூபம் ஆத்ம தத்துவத்தை குறித்து தான் சொல்லுகின்றார். சொல்லும்போது முதல் வரி நாரி ஸ்தனபர நாபி தேசம், இதை நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போறதில்லை, இட் இஸ் நாட் ரிக்வயர்டு. இது பொதுவாக திருஷ்ட்வா மாகா மோகா வேஷம். ஸோ அந்த முதல் வரிங்கிறது பெண்களை பார்க்கும் பொழுது, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஆண்களாக இருந்தால் பெண்களை பார்க்கும் பொழுது, பெண்களாக இருந்தால் ஆண்களை பார்க்கும் பொழுது. ஸோ இனக்கவர்ச்சி அப்படிங்கிறது இயல்பிலே படைப்பிலே என்ன இருக்கிறது, படைப்பிலே ஒரு ஆண் பெண் ஈர்ப்புங்கிறது பகவான் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதையெல்லாம் குறைவாக அவர்கள் பேசவில்லை. இந்த இனக்கவர்ச்சிகள் எல்லாமே எதற்காக அப்படின்னா ஒரு இனப்பெருக்கத்திற்காக. அப்படிதான் என்னாக நிறைய ஆண்மாக்கள் இந்த லோகத்தில் பிறக்கணும்னா ஒரு ஆண் பெண் சேர்க்கை இருந்தால்தான் அது கவர்ச்சிங்கிறது எதற்காக, ஒரு இனப்பெருக்கத்திற்காக. பட் ஹவு லாங் யூ வில் கேரி இட், எவ்வளவு நாட்கள் வாழ்க்கைங்கிற இந்த கவர்ச்சியிலே போகும். அதனால என்ன சொல்றார் அப்படின்னா, நாரி ஸ்தனவர நாபி தேசம். இப்படி பெண்களுடைய உடலையோ அல்லது ஆணினுடைய உடலையோ, பொதுவாக உடல்னு எடுத்துப்போம். இந்த உடலை தாண்டி போகணுமா இல்லையா, எப்ப பார்த்தாலும் உடல் நம்மளுடைய மனசான எதை சுற்றி கொண்டே இருக்கின்றது அப்படின்னா உடலையே சார்ந்து இருக்கின்றது. அது உடல் சார்ந்த ஒரு வாழ்க்கை. திருஷ்டுவா ரொம்ப அழகான வார்த்தை. திருஷ்டுவான்னு என்ன, இஃப் யூ ஹேப்பன் டு see, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இஃப் யூ ஹேப்பன் டு see, ஒருவேளை நீ ஒரு பெண்ணை பார்க்க நேர்ந்தால், ஆணை பார்க்க நேர்ந்தால்,
அப்போ சங்கராச்சாரியரே சொன்னார், பார்க்காம இருக்க முடியாது, இது பார்க்காமல் இருக்க முடியாது. அதுக்காக எல்லா இடங்களிலும் கண்களை மூடிக்கொண்டு நாம் சொல்ல முடியாது. கண்களை மூட வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. அவர் சொல்றது என்ன, திருஷ்டுவா, இஃப் யூ ஹேப்பன் டு சி, பார்க்க நேர்ந்தால், மாகா, மாகான்னு என்ன அர்த்தம், மாகானா லெட் யுவர் மைண்ட் டோன்ட் கோ பிஹைண்ட் தம். மனம் என்ன பண்ணக்கூடாது, மாகானா அப்படியே பின்னாடியே என்ன பண்ணக்கூடாது, அதன் பின்னாடியே போகக்கூடாது. மாகா, மாகானா டோன்ட். மோக ஆவேசம் என்ன வரக்கூடாது அப்படின்னா, மோகாவேஷம். மோகம்னு தெரியறதா இல்லையா, மயக்கம். ஆவேசம்னா என்ன அர்த்தம், அப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட்ஸ் கால்ட் அட்ராக்ஷன் ஆர் இன்ஃபேச்சுவேஷன் சொல்றோம். ஸோ ஏதாவது உடலை பார்த்தோன்னா சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அதீதமான அந்த ஆர்வமானது, அந்த கவர்ச்சியானது என்ன வேண்டும், அது நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடலை தாண்டி என்ன பண்ண வேண்டும், பார்க்கும் பொழுது உடலை மட்டும் பார்க்காமல் உடலை தாண்டி பார்க்க வேண்டும். அதனால திருஷ்டுவா மாகா மோகாவேஷம். அடுத்து அழகா சொல்றாரு பாருங்க, எப்படி பார்க்கணும், ஏதன் மாம்சவசாதி விகாரம். ஏதன், ஏதத்னு அந்த உடலையே எடுத்துக்கொண்டோம் என்றால், மாம்ச வசாதி விகாரம். இது என்ன விகாரம், இது ஒரு விகாரமான உடம்பு. ஒரே மாதிரி இருக்குமா, அப்படி 18 வயசுல ஒரு மாதிரி இருக்கிறது, ஸ்கின் லுக் சோ டைட். போக போக என்ன ஆகும், 40 வயசு 45 உடம்பு, நம்மளுடைய உடம்பை பார்க்கறதுக்கு என்ன, இதுவே என்ன ஆயிடும், விகாரம் ஆயிடுறது. இட் அண்டர்கோஸ் சோ மெனி மாடிஃபிகேஷன்ஸ், அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. மாம்ச வசாதி விகாரம். இது என்ன, இது வெறும் சதை. இது சொல்லும்போது இதில் என்ன இருக்கிறது அப்படி, இது வெறும் சதை. கொஞ்சம் நோண்டி பார்த்தோன்னா என்ன இருக்கும், உள்ள என்ன இருக்கு, வெறும் எலும்பு ரத்தம். என்ன பார்த்தோன்னா போன் மேரோன்னு உள்ள சதை, இதெல்லாம் இருக்கிறது. மாம்ச வசாதி விகாரம், இதெல்லாம் வெறும் மாம்ச வசாதி. அதனால் இதை பார்த்து என்ன பண்ணாதே அப்படின்னா, மோக ஆவேசத்தை அடையாதேன். ஆச்சரியமான விஷயம் என்னென்ன, சரி, ஒரு உருவத்தை முழுமையாக பார்த்தோன்னா நமக்கு அதன் மேலே என்ன ஏற்படி, ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அதே பார்ட்டாக எடுத்து பாருங்க. ஒரு மனிதனுடைய ஆணோ பெண்ணோ வெறும் முடியை மட்டும் எடுத்து கையில் வச்சு பாருங்க, ஏதாவது கவர்ச்சி வருகின்றதா பாருங்க, அப்படி எனி அட்ராக்ஷன் வரதா பாருங்க. அப்படி வெறும் முடியை மட்டும் தலையில் வச்சு பார்த்தோன்னா என்ன அட்ராக்ஷன் இருக்கும். அப்படி சாதத்தில் ஏதாவது ஒரு முடி விழுந்தால் உடனே எழுந்து போயிடுறோம் அப்படி. பட் அதில் என்ன இருக்கு, ஆனால் அதுக்கு எவ்வளோ அலங்காரம் பாருங்க, அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி கையில் எடுத்து அதை வைத்து அதை பார்த்து கண்ணே மணியேன்னு யாராவது கொஞ்சம் முடியுமா, அப்படி அதில் ஒன்றும் கொஞ்சறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் நகத்தை பார்க்குறோம், அது கையோடு சேர்ந்து பார்த்தா அது ஏதோ அழகாக இருக்கும். அப்படி அந்த நகத்தை மட்டும் தனியாக எடுத்து வெட்டி கையில் வச்சு பாருங்க, நீ எவ்வளோ நேரம் அதை பார்ப்பீங்க. அதில் என்ன மோகாவேஷம் வரும் உங்களுக்கு, அதில் ஒரு மோகாவேஷமும் கிடையாது. தனியாக பல்ல மட்டும் எடுத்து பாருங்க, தனியாக ஒரு பல்ல மட்டும் எடுத்துட்டு பார்ப்பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஸோ தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு அங்கங்களையும் தனித்தனியாக பார்த்தோம் என்றால் அதில் ஒன்றும் இல்லை, ஒரு மோகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி வசாதி விகாரம், வாட் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் வில் கம் அப்படி. ஓ, அதை தாண்டி என்ன இருக்கிறது, அதை தாண்டி மனசுக்கு அப்படி பண்ணும் பொழுது மைண்டு ஸ்லோலி ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஒரு டிஸ்பேஷன் வரும், நல்லதுதான், ஒரு வைராக்கியம் வரும். அதோடு நிற்காத, அதை தாண்டி என்ன ஆகும், மனதிற்கு ஒரு தெய்வீகத்தன்மை வரும். மைண்ட் கெயின்ஸ் டிவினிட்டி. அதுக்கப்புறம் இப்படி பார்ட்ட முடிய மட்டும் எடுத்து பல்ல மட்டும் எடுத்து இப்படிலாம் விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் எந்த ரூபத்தை நமக்கு பார்த்தாலும் நமக்கு இப்போ அம்பாளையே பார்க்கணும். கவனிங்க, இதெல்லாம் பாருங்க. இந்த ஏதன் மாம்ச வசாதி விகாரம் மாகா மோகா வேஷம்னு சொல்றாரு. இந்த மோகம் எல்லாரையும் பார்த்தா வரதில்லை. இப்ப அம்மாவை பார்த்தா ஏதாவது மோகம் வருகின்றதா, உடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் பார்த்தா நமக்கு ஏதாவது மோகம் வருகின்றதா? ஒரு தெய்வத்தின் முன்பு நிற்கும் பொழுது அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் முன்பு நம்மளுடைய மனதில் ஏதாவது விகாரம் வருகின்றதா, ஏதாவது மோகம் வருகின்றதா? கேள்வி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அப்பாவை பார்க்குறோம், அம்மாவை பார்க்குறோம், அண்ணனை பார்க்குறோம், தம்பிகளை பார்க்குறோம், சகோதர சகோதரிகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்போ மட்டும் மனம் எப்படி பார்க்கின்றது?
அப்ப மனதிற்கு அவர்களை ஒரு தெய்வீக தன்மையோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மனதிற்கு இருக்கின்றதா இல்லையா? இருக்கின்றது. அதனால எல்லாவற்றையுமே நாம் போக புத்தியோடு பார்க்க ஆரம்பித்தோம் என்றால், போக புத்தியோடு பார்க்கும் பொழுது அது நமக்கு கவர்ச்சியாக தெரிகின்றது. கொஞ்சம் யோக புத்தியோடு, கொஞ்சம் விசார புத்தியோடு பார்த்தோம்னா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உருவமும் நமக்கு எப்படி தெரியும்? அப்படி ஒவ்வொரு உருவமும் நமக்கு தெய்வத்தை பிரதிபலிக்கக்கூடிய உருவங்களாக இருக்கும். ஸோ அது ஒரு காலம் வரைக்கும் ஏதோ உலக விஷயங்கள் இருக்கக்கூடிய போகங்கள், ஆசைகள் எல்லாம் பரவாயில்லை. ஆனால் ஆச்சாரியார் சொல்றார், திருஷ்டுவா மாகா மோகா வேஷம். அது என்ன பண்ணணும்? இம்மாதிரி இந்த போகங்கள் பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா அது நம்முடைய அறிவை, விவேகத்தை முழுமையாக என்ன செய்கின்றது? அது விவேகத்தை முழுமையாக அழித்து விடும்னு சொல்றார். பட்டினத்தார் கூட ரொம்ப அழகாக சொல்வார். ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒரு பயனை, வாழ்க்கையினுடைய உண்மையான பிரயோஜனத்தை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு. இது எப்படி இவ்வளவு கீழான இச்சைகளில், கீழான விஷயங்களில் இதில் எப்படி ஈடுபட முடியும்? அதான் சொல்றேன். பிறந்து மண் மீது பிணியே குடிகொண்டு, எவ்வளோ அழுத்தமாக சொல்றார். பிறந்து, எல்லாரும் பிறந்திருக்கிறோம். மண் மீது, இந்த மண் மீது பிறந்து பிணியே குடிகொண்டு. பிணின்னா என்ன அர்த்தம்? பிணின்னா வெறும் வியாதி இல்லை. காமம், குரோதம், லோபம், மோகம், இதை சொல்றாரு. இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கிறது? காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம். இதே வியாதிகள், இந்த வியாதிகள் பிணியே கொடிகொண்டு, பேரின்பத்தை மறந்து. இதையெல்லாம் தாண்டி என்ன இருக்கின்றது? ஒரு பேரின்பம் இருக்குங்கிறத மறந்து சிற்றின்பத்தின் மேல் மயலாகி. இப்ப பார்த்தாலும் நீங்க மகாபாரதத்துல படிச்சீங்கன்னா யயாதியினுடைய கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். யயாதியினுடைய கதை, சுக்ராச்சாரியர் கோவப்பட்டு யயாதிக்கு இளமையிலேயே நீ வயோதிகன் ஆகணும்னு அவருக்கு சாபமே கொடுக்கிறார். அந்த சாபம் கொடுத்தாலும் அவ்வளவு வயதான பிறகும் யயாதிக்கு ஆசைகள் போகல. தன்னுடைய புத்திரர்களிடத்துல போய் கேட்கிறான், யாராவது உங்களுடைய இளமை எனக்கு கொடுக்க முடியுமா? இளமையை கொடுக்க முடியுமா? புத்திரர்கள்லாம் தலையில அடிச்சுக்கிறார்கள். அப்பாவுக்கு இவ்வளவு வயசான பிறகு ஆசை போகாமல் இருக்கேன்னு. அதுல ஒரு புத்திரன், நல்ல புத்திரன், சத்புத்திரன், அவனுக்கு எந்த ஆசையும் இல்லை. அப்படி அவன் சொல்றான், அவனுக்கு இவ்வளோ ஆசையா? வச்சுக்கோ, என்னுடைய இளமையை கூட நீ கொடு. சரி, மகனே இளமையை கொடுக்குறான்னு தெரிஞ்சப்போவாது அப்பாவுக்கு ஆசை போகணுமா இல்லையா? அப்படி அதனால குழந்தைகள் வளர வளர நாம் என்ன பண்ணணும்? நாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்றார்கள். வளர வளர நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் என்றால் நமக்கு பொறுப்பு. குழந்தைகளை காட்டிலும் குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் என்றால் பெற்றோர்களுக்கு அதிக பொறுப்பு. அப்படி குழந்தை கொடுக்குறான், தன்னுடைய இளமையை கொடுக்குறான், அதை தான் சொல்றாரு. இப்படி எவ்வளவு நாள் பிறந்து மண் மீது பிணியே குடிகொண்டு பேரின்பத்தை மறந்து சிற்றின்பத்தில் மயிலாகி இறந்திடவோ பணித்தாய் கச்சி ஏகம்பனே. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரர் சுவாமி மேல பாடியிருக்கிறார். இறந்திடவோ பிறந்த. இப்படி ஒரு நாள் எல்லார் போலையும் நானும் பிறந்து, அப்புறம் என்ன இருக்கிறது? இப்போ ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். இதில் என்ன துர்லபமான ஜென்மம்? துர்லபம் என்ன இருக்கிறது? அரிது அரிது மானிடராய் பிறத்தெல்லாம் இதில் என்ன இருக்கிறது? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதன் மாம்ச வசாதி விகாரம். அடுத்த வரி கடைசி, மனசி விசிந்தைய. அதனால திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? மனசு இப்படி அதுக்கு நிறைய விஷயங்களை பழகிருக்கு. அது ஒரு பசு மாதிரி மனசு. எப்படின்னா, பசு, பசுன்னா பசுமாடுன்னு அர்த்தம் கிடையாது. பசுன்னா ஒரு விலங்கு மாதிரி. சமஸ்கிருதத்தில் பசுனாலே பஷ்யத்தி இத்தி பசுன்னு சொல்லுவாங்க. அது பார்க்கறதெல்லாம் மேயணும், எல்லாவற்றையும் என்ன இருக்கணும், எல்லாவற்றையும் அதை அனுபவிக்கணும். அனுபவிக்கணும்னு என்ன இருக்கு? இவ்வளவு நாள் மனசு என்ன இருக்கு? மனசு அப்படி பழக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ ஆச்சாரியர் சொல்றார், மனசி, இட் இஸ் ஒன்லி அ மைண்ட் செட். அதெல்லாம் மனசுல தான். நீங்கள் எப்படிப்பட்ட பழக்கங்களாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான பழக்கங்களாக இருந்தாலும் உங்களால் விட முடியும், மனசால விட முடியும். ஏன்னா மனதிற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? மனதிற்கு நாம் அந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இன்றைக்கெல்லாம் கூட மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஆட்டோ சஜஷன்ஸ்னு சொல்லுவார்கள். இந்த பாசிட்டிவ் சஜஷன், ஆட்டோ சஜஷன் அவ்வளவு கூட வேண்டாம். சில இன்னொரு பக்கம் நான் தான் சொல்லிட்டேனே, அப்படி சப்ளிமேஷன் சொல்லிட்டேன். நல்ல சத்சங்கத்திலேயே இருந்தோன்னு இப்படி எல்லா காம குரோதங்களை வென்றவர்களோடு இருங்கள். அவர்களையெல்லாம் பாருங்கள். இப்படி காமம் இல்லாதவர்கள்,
குரோதம் இல்லாதவர்கள், இப்படி நல்ல மனிதர்கள் இருந்தார்கள்னா அவர்களோடு இருந்தோம் என்றால், அவர்கள் கூறிய உபதேசங்களை எல்லாம் கேட்டோம் என்றால், அவர்களுடைய அருகாமையில் இருந்தோனால என்ன ஆயிடும்? நம்முடைய மனம் தூய்மை அடைந்து விடும். இட் இஸ் ஒன்லி a தாட் ப்ராசஸ். மனம் என்ன ஆகுது? இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது அது முதல்ல உதறிடும், வராமல் இருக்காது. அது எத்தனையோ பிறவியில் அதான் சொல்லியிருக்கேன், எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் அனுபவித்து, இந்த அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? உள்ள இருக்கிறது. ஆனால் திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? மனசி விசிந்தைய. சிந்தையன்னு என்ன அர்த்தம்? திங்க்னு சொல்றது. விசிந்தைய திரும்ப 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 என்ன பண்ணுறது? விசிந்தைய. மனசி விசிந்தைய வாரம் வாரம். வாரம் வாரம்னு ஏதோ வாரம்னு அர்த்தம் கிடையாது. வாரம் திங்க. வாரம் வாரம்னு எப்பொழுது எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனமானது இந்த உலக விஷயங்களை நோக்கி செல்கின்றதோ, உலக விஷயங்களால் கவரப்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு, இதெல்லாம் உண்மை கிடையாது, வாழ்க்கை இதற்காக கிடையாது. இந்த அற்புதமான இந்த சரீரம், இப்படிப்பட்ட அற்புதமான சரீரத்தை நாம் கீழான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதற்குள்ள என்ன இருக்கிறது? இதே தேகத்திற்குள்ளதான் திருக்கைலாயமே உட்கார்ந்து இருக்கும். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர்னு சொல்றாரு திருமூல சொல்லும் பொழுது. புஸ்தகமே இருக்கிறது. இதே மனதிற்குள்ள இந்த காம குரோதங்கள் எல்லாம் தாண்டின இதே மனதிற்குள் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள், எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் என இதுவரைக்கும் நம்மளுடைய மனம் வெளி விஷயங்களையே பார்த்து 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 பழகிவிட்டது. அதான மெஜாரிட்டின்னு சொல்றோம். இல்லை, உள்ள இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தத்துவங்களை அது இன்னும் பார்த்து பழகவில்லை. அதனால மனசிவி சிந்தைய வாரம் வாரம். ஒரு திருக்குறள் கூட உண்டு, அழகான திருக்குறள். ஆனால் வள்ளுவர் அதை வேற ஒரு கான்டெக்ட்ல சொல்லியிருப்பார், அது வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஸ்லோகத்திற்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பன்முக கள்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படையும். பன்முக கள்வன் பனிமொழி அன்றோ. பன்முக கள்வன் யார்? இது அங்க வள்ளுவர் சொல்லும்போது வேற அர்த்தத்தை சொல்வார். பன்முக கள்வன்னா பல முகங்களை உடைய ஒரு திருடன் அப்படின்னு. இந்த பல முகங்களை, இந்த மனதிற்கு என்ன இருக்குன்னா பல முகங்களை உடைய திருடன். அது பாருங்க, எப்பொழுதுமே ஒரு தவற்றை செய்யும் பொழுது கவனிங்க, அது எவ்வளோ அழகாக நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும்னு. அதட்டவே அதட்டாது அப்படின்னு, அதட்டவே அதட்டாது. மனிதர்களுக்கு தவறு செய்யும் பொழுது அந்த தவறை செய்வதற்கு என்ன பண்ண முடியும்? ரொம்ப அதை மாதிரி ஒரு சிநேகிதனை பார்க்கவே முடியாது. இட் வில் கன்வின்ஸ் அஸ் சோ நைஸ்லி. அதனால அதுக்கு பன்முக கள்வன்னா அதனுடைய தோற்றமெல்லாம் பொய்யானது. பன்முக கள்வன் பனிமொழி அன்றோ, அது பேர் பனிமொழின்னு சொல்றார். பனிமொழின்னு என்ன அர்த்தம்? அப்படியே ரொம்ப மென்மையான விஷயங்களோட இந்த ஒரு தடவை இதை மட்டும் அனுபவிச்சுக்கோ, இதனால என்ன ஆக போறது, இதனால ஒன்றும் ஆகாது, இப்படியே என்ன பண்ணும், இப்படியே திரும்ப 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 நம்மை மென்மையான வார்த்தைகளால் கூறி சொல்ற. நம் பெண்மை உடைக்கும் படையும். இந்த பெண்மைங்கிற வார்த்தை இருக்கிறது தமிழ்லேயே ரொம்ப அழகான வார்த்தை. பெண்மைன்னா அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை. சரி, எதெல்லாம் தூய்மையானதோ அதெல்லாம் பெண்மைன்னு சொல்றோம். எதெல்லாம் தூய்மையானதோ நம் பெண்மைன்னா என்ன அர்த்தம்? நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய தூய்மையை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய நடத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா உடைக்கும் படையும். பன்முக கள்வன் பனிமொழி என்றோ நம் பெண்மை உடைக்கும் படையும். அதே மனம்தான் திரும்ப திரும்ப என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா ஆலோசனை பண்ண சொல்றாரு. அதனால இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் வெறும் வெளி தோற்றத்திற்கு தான் என்ன இருக்கிறது, வெளி தோற்றத்திற்கு தான் இதெல்லாம் கவர்ச்சியாக இருக்கின்றதே தவிர உள்ளே பார்த்தோன்னா என்ன இருக்குது, இதை தாண்டி உடலை தாண்டி என்ன இருக்கிறது, உள்ளே ஒரு ஆன்ம தத்துவம் இருக்கின்றது. அதனால யாரை பார்த்தாலும் உடலாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுகின்றார். உடலாக பார்க்கக்கூடாது. அந்த உணர்வை என்ன பண்ண வேண்டும்? அந்த உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்க்க வளர்க்க யாரை பார்த்தாலும் நமக்கு என்ன வரும்? தெய்வீகத்தன்மை தோன்றும். எப்பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது எல்லோரையும் பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஒரு தெய்வீகத்தன்மை தெரியும். ஸ்லோகம் நாரி ஸ்தனபர நாவி தேசம் திருஷ்ட்வா மாகாமோகாவேஷம் ஏதன் மாம்சவசாதி விகாரம்
மனசி விசிந்தய வாரம் வாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. முறை குருநானக் இடத்தில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். குருநானக் இடத்தில் ஒரு அழகான பெண் ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தார். ரொம்ப முடியல, நானக்கிட்ட காமிச்சு அவருடைய ஆசீர்வாதம் பெற்றால் குழந்தை செய்ய வேண்டும். வந்த பெண்ணுடைய உருவம் அவ்வளோ அழகாக இருந்தது. குருநானக் ஒரு நிமிஷம் என்ன பண்ணாரு, அந்த பெண்ணை வைத்த கண் வாங்கால் அப்படியே பார்த்துட்டே இருந்தாராம். அந்த பெண்ணுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பதட்டம் வந்துடுது. பெரிய ஞானி இவரிடத்தில் குழந்தையை தூக்கிட்டு வந்தால் இவர் நம்மையே பார்த்துட்டே இருக்கிறாரேன்னு உடனே குருநானக்கு தெரியாத குருநானக் சொன்னாரா, தவறாக நினைக்காது, படைக்கப்பட்ட பொருளை இந்த உலகத்தில் இவ்வளவு அழகாக இருந்தால் இதை படைத்தவன் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். சாதாரணமாக படைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படி, இந்த விஷயங்களே இவ்வளவு அழகாக இருந்தால் அப்படி, இதை படைத்தவன் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த அழகான இந்த படைப்பை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு என்னுடைய மனம் ஐ வெண்ட் இன்டு டிரான்ஸ்னு சொன்னார். இந்த அழகை பார்த்த உடனே எனக்கு யாருடைய நினைவு வந்ததுன்னா இறைவனுடைய நினைவு வந்தது. பாரதி கூட சொல்ற, பார்க்கும் இடங்களிலெல்லாம் நந்தலாலான்னு சொல்ற, எதை பார்த்தாலும் என்ன தெரியும், எதை பார்த்தாலும் எப்படி தெரியும், எதை பார்த்தாலும். ராமானுஜாச்சாரியர் வாழ்க்கையிலெல்லாம் கூட நிறைய ஆழ்வார்கள் வாழ்க்கையிலெல்லாம் கூட வரும். அந்த சீடன் ஒருத்தர் பெண்களுடைய கண்ணுக்கு மயங்கி போய் கிடப்பார். ராமானுஜர் சொல்வார், உனக்கு கண்ணுல தானே மயங்கி போயிருக்கிற, இதை விட உனக்கு அழகான ஒரு கண்ணை உனக்கு நான் காண்பிக்கின்றேன்னு கொண்டு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமானுடைய கண்ணை காண்பிப்பார். அதனால எப்பொழுதாவது கண்ணை பார்க்கணும்னா கிருஷ்ணருடைய கண்ணை பார்க்கணும், எப்பொழுதாவது உதடுகளை பார்க்கணும்னா பகவானுடைய அந்த புன்சிரிப்பான அந்த உதடுகளை எல்லாம் பாருங்கள். எப்பொழுதெல்லாம் மனதில் அந்த விகாரம் வருகின்றதோ ஒரு நிமிடம் என்ன பண்ணணும், ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு ஹிருதயத்தில் என்ன பண்ணணும், குருவை நினைக்கலாம், இல்லைன்னா இறைவனை நினைக்கலாம். எங்க இறைவன் இருக்கிறாரோ அதான் சொல்ற, எங்க ராமர் இருக்கிறாரோ எங்க என்ன இருக்காது, காமம் இருக்காதுன்னு சொல்லுவார். இங்க காமம் இருக்கிறதோ அங்க ராமர் இருக்காருன்னு சொல்லுவார். இப்படி மனசி விசிந்தைய வாரம் வாரம் ஓவர் த பீரியட் என்ன இடம் அப்படின்னா மைண்ட் வில் பிகம் சோ பியூர், சோ பியூர். அப்படிப்பட்ட மனதினால்தான் உயர்ந்த ஆன்மீக சாதனைகளை செய்ய முடியும். வாழ்க்கையில் என்ன, எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கின்றது, ஒரு நிலை உண்டுன்னு சொல்றார். எல்லாவற்றிற்கும், அர்த்தத்திற்கும் காமத்திற்கும் கூட என்ன இருக்கின்றது, அதற்கென்று ஒரு நிலை இருக்கின்றது, அதை தாண்டி செல்லக்கூடாது. இப்ப அடுத்து சொல்றார், அடுத்த பாடலும் கூட இது வாழ்க்கையினுடைய நிலையாமையை குறித்து சொல்லக்கூடிய பாடல்கள். இந்த பாடல் பாருங்க. நளினி தளகத ஜலமதி தரளம் தத்வ ஜீவிதமதிஷய சபலம் வித்தி வியாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சங்கராச்சாரிய பகவான் சாதனா பஞ்சகம்ங்கிற நூலில் அழகான ஒரு உபதேசம் சொல்லியிருப்பார். பவசுகே தோஷோனு சந்தேயதாம். பவசுகேன்னு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இந்த இன்பங்களிலெல்லாம், இந்த சுகங்களிலெல்லாம் ஒரு தோஷத்தை பார்க்க வேண்டும். எல்லாவற்றிலும் தோஷ திருஷ்டியா முகுர் முகுகுன்னு சமஸ்கிருதத்தை சொல்லு. திரும்ப திரும்ப என்ன இருக்கும், இதில் இருக்கக்கூடிய தோஷங்களை குற்றங்களை பார்த்து கொண்டே வர வேண்டும். சரி, இன்னொருத்தர் குற்றங்களை கண்டுபிடிக்கிறது இல்லை, அது ரொம்ப ஈஸி. பிறரிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை குறித்து அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் பார்க்க சொல்றாங்க. நல்ல பாடல் இது. நளினி தளகத ஜலமதி தரளம் தத்வ ஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாத்ய விமான கிரஸ்தம் லோகம் சோகஹதம் சமஸ்தம். அங்கே ஒரு வார்த்தைன்னா வித்தி. வித்தின்னா என்ன பண்ற, அண்டர்லைன் பண்ண சொல்ல. வித்தி அப்படின்னா நோ, அண்டர்ஸ்டாண்ட், புரிந்துகொள் அப்படின்னு சொல்றாரு. சும்மா புத்தி இருக்கு புத்தி இருக்குன்னு சொன்னா மட்டும் போறாது அப்படின்னு. கொஞ்சம் அதை திறந்து என்ன பண்ணணும், அது பூட்டி வச்சிருக்கிறோம்.
பூட்டி வச்சிருக்கிற இந்த புத்தியை திறந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தி, நல்ல வார்த்தை. வித்தின்னா தெரிந்து கொள். வித்தி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அதிசய சபலம். சபலம்னு என்ன அர்த்தம்? சலனமானது. அதிசய சபலம்னு என்ன அர்த்தம்? அதீதமான சலனமானது. எது அதிக சலனமானது? சலனமானது நிலை இல்லாதது, அப்படியே ஆடிக்கொண்டே இருக்கும், நிலை இல்லாதது. எது? ஜீவிதம். ஜீவிதம் ஜீவிதம் அதிசய சபலம் வித்தி. இந்த வாழ்க்கையானது, மாண்பு வாழ்க்கையானது நிலையில்லாதது என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளும். ஷார்ட், இங்க எதுவுமே என்ன கிடையாது? எதுவுமே சாஸ்வதமானது கிடையாது, எதுவும் நிலையானது கிடையாது. இது எதோ எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நான் முதலே சொல்லிட்டேன், வேதாந்தம் பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்லாது. அது எது உண்மையோ அதை சொல்லும். அதிசய சபலம். எதை போன்று? அதான் தத்வத். எதை போன்று? நளினி தளகத ஜலமதி தரளம். பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றிலிருந்தும் ஆச்சாரியார் ஒரு உதாரணத்தை எடுத்துருவார். நீங்க சங்கராச்சாரியாருடைய எல்லா நூல்களையும் படித்தீர்கள் என்றால், விவேக சூடாமணியிலிருந்து ஆத்மபோதத்திலிருந்து ஒரு லட்சக்கணக்கான உதாரணங்கள் சொல்வார். ஒன்று கிடையாது. அவருடைய உதாரணங்களை மட்டுமே வைத்து ஒரு 10 வால்யூம் புக் எழுதலாம், அவ்வளவு சொல்லியிருக்கிறார். நளினி தளகத ஜலம் அதி தரளம். நளினி தளம்னா என்ன? நளினி தளம்னா தாமரை இலை. இந்த தாமரையில் இருக்கக்கூடிய அந்த ஜலம், அதுல என்ன ஆகுது? ஒரு துளி ஜலம். பார்த்துருக்கீங்களா? அது இன்னைக்கோ நாளைக்கோன்னு என்ன ஆகும்? இன்றைக்கோ நாளைக்கோன்னு நளினி தளகத ஜலம் அதி தரளம். அதி தரளம். இட் இஸ் சோ அன்சர்டேன். ஒரு நேரம் இருக்கு, இன்னொரு நேரம் என்ன இடம், இன்னொரு நேரம் என்ன இடம், அது அதி சபலம். அது எப்போ இன்னும் க்ஷணச்சித்தம் க்ஷணபித்தம்ங்கிற ஒரு நேரம் இருக்கும், அடுத்த நேரத்தில் எப்போ அது அந்த நீருக்குள்ள விழும்னு தெரியாது. தத்வத். அதே போன்றது ஜீவிதம். மனிதர்களுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டது? அதிசய சபலம். எதுவும் சொல்லவே முடியாது. இல்லை, வள்ளுவர் கூட அழகாக சொல்வார், நில்லாதனவற்றை நிலையென உணரும் புல் அறிவு ஆண்மை கடையம். மனிதர்களுடைய கீழான குணம் என்னென்ன? நில்லாதனவற்றை, எதெல்லாம் நிலையில்லாததோ, நிலையில்லாத எல்லாவற்றையும் என்ன பண்றோம்? நிலையென கருதும், நிலையென உணரும். புல்லறிவு, மனிதர்களுடைய அறிவு எப்படி இருக்கின்றது? புல்லறிவு ஆண்மை கடையம். இதெல்லாம் நில்லாதது. அதாவது தத்துவ ஜீவிதம் அதிசய சபலம். இதுதான் உபநிடதங்களை எல்லாம் நம்ம படிக்க வேண்டும் சொல்றோம். ஒரே ஒரு கதாபாத்திரம் தான் இங்கேயே பார்த்தோம். காஞ்சி மடத்தில் முழு உபநிடதத்தை பார்த்தோம். ஆச்சாரியார் சங்கரரே அந்த நாமத்தை சொன்னால் ஒரு நமஸ்காரம் பண்றாரு. ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதசேச்ச. எங்கே ஒரு சீடனுக்கு அவர் நமஸ்காரம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இது ஆச்சாரியார் ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய. முதல்ல யாருக்கு நமஸ்காரம் அப்படின்னா யமனுக்கு நமஸ்காரம். இந்த பிரம்ம வித்தைக்கு ஆச்சாரியா இருக்கக்கூடிய யம தர்மனுக்கு நமஸ்காரம். ரெண்டாவது யாரு? நச்சிகேத சேச்சம். அந்த யமனையே ஜெயித்த நச்சிகேதனுக்கு ஒரு நமஸ்காரம். 8 வயது பையன் நச்சிகேதன். 8 வயது பையன். ஏன்னா அந்த யம தர்மராஜன் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறாரு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் பணம் பதவின்னு அவ்வளோ ஓடுறமே, அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தையை தான் நச்சிகேதன் சொல்வான். இந்த ஒரு வார்த்தை நமக்கு கேட்டால் போறாது, காதில் மட்டும் விழக்கூடாது. இந்த ஒரு வார்த்தை எங்கே போகணும்னா அது உள்ள போய் என்ன பண்ணணும்னா தைக்கணும். நிறைய விஷயங்கள் கேட்கணும். பிரச்சனை என்னன்னா அதை கேட்டுட்டு என்ன ஆகுது? வெளியில போன உடனே என்ன ஆகிடும்? வெளியில போன உடனே அது போயிடுறது. இட் ஹேஸ் டு சிங்க். உள்ள போய் என்ன பண்ணணும்? தைக்கணும். 8 வயது பையன் சொல்லுவான் அந்த யமதர்மராஜனை பார்த்து அப்படின்னு, சர்வம் ஜீவிதம் அல்பமேவம். இதேதான் தத்துவ ஜீவிதம் அதிசய சபலம்னு சொல்வார். அப்படி சர்வம் ஜீவிதம் அல்பமேவம். இந்த உலகத்துல எல்லா ஜீவிதமே என்ன? நீ இதையெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் நீண்ட நாள் நிலைத்திருப்பேனாங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமுமே கிடையாது. சர்வம் ஜீவிதம் அல்பமேவ. ஜீவிதமே அல்பமானது. தவைவாக ஸ்தவ நிருத்திய கீதே. தவைவாகன நீ என்னெல்லாம் கொடுத்தையோ, வாகன அழகான குதிரைகள்,
நித்திய கீதை, இந்த அழகான பெண்கள், அழகான குதிரைகள் எல்லாவற்றையும் தவையே வைக தவைவாக தவ நித்திய கீதைன்னு நீ கொடுத்ததெல்லாம் நீயே வச்சுக்கோ, இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸ்வபாவா மர்த்தியோ எதைந்த கைத்தத்து. ஸ்வபாவான ஸ்வபாவா நாளைக்கு இருக்குமா, இதெல்லாம் இருக்காதான்னு கூட சொல்ல முடியாது. ஸ்வன்னு ஸ்வகன நாளைக்கு, பாவாகன பவிஷ்யந்தி ந பவிஷ்யந்தி, இதெல்லாம் இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது. ஹே அந்தக யமதர்மராஜன், இந்திரியானாம் ஜரயந்தி தேஜக. இந்த போகங்கள் எல்லாம் என்ன ஆகும், மனிதர்களுடைய இந்திரியங்களில் இருக்கக்கூடிய எல்லா தேஜஸையும் இது அழித்து விடும். இதையெல்லாம் நீயே பத்திரமாக வைத்து. சர்வம் ஜீவிதம் அல்பமேவ, அதே தான் இங்கே சொல்றார். நளினி தளகத ஜலமதி தரளம் வேதம் தத்வ ஜீவிதம் அதிசய சபலம். நாம எவ்வளவு தூரம் கேள்வி நேற்று இருந்தார் சொல்றோம். இப்பதான் என்கிட்ட பேசிட்டே இருந்தார், கொஞ்சம் முன்னாடி பேசினார், என்கிட்ட தான் கடைசியா பேச. இதெல்லாம் சொன்ன பயமா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனா அவ்வளவுதான் உண்மை, அவ்வளவுதான். எப்பப்போ ஒன்றும் எந்த உத்தரவாதமும் இல்லை, ஆனா எல்லாம் நாம தான் நம்ம நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஒன்றும் கிடையாது. வித்யாத்யபிமான கிரஸ்தம். அதனாலதான் தமிழ்ல மணிமேகலை கூட, இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். மணிமேகலை எல்லாம், சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் படிப்போம். இளமை நில்லா, யாக்கை நில்லா, வளாவிய வான் பெரும் செல்வமும் நில்லா. இது ஏதோ நிற்கும் நிற்கும் இளமை நில்லா. அடுத்து இந்த யாக்கையும் என்ன ஆகுது, யாக்கை நில்லா. வளவிய வான் பெரு செல்வம் நிலா. நீங்க எவ்வளோ வானளாவிய செல்வம் இருந்தாலும் அதுவும் நிற்க போறதா, அதுவும் நிற்க போறது இல்லை. இதுதான் உபநிடதங்களை எல்லாம் கொஞ்சம் படிக்க சொல்றேன். எவ்வளவு செல்வம் சேர்த்து என்ன பண்ண போறோம். அந்த யாக்ஞவல்கர் அவ்வளவு செல்வத்தை கொண்டு போய் தன்னுடைய மனைவிக்கு மைத்ரேயிக்கு கொண்டு போய் கொடுப்பாரு. மைத்ரேய உடனே கேட்பாரு, இவ்வளவு செல்வமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் இருந்தால் இதை வைத்துக்கொண்டு எனக்கு துன்பமே வராத நிலையை அடைந்து விடலாமான்னு சொல்வார். இவ்வளவு செல்வம் இருந்தால் துன்பம் போயிடுமான்னு கேட்பார். யாக்ஞவல்கியர் சொல்வார், இல்லை, செல்வம் சேர சேர துன்பம் தான் அதிகரிக்குமே தவிர செல்வத்தினால் என்ன பண்ண முடியாது, துன்பம் வராமல் இருக்க முடியாது. யதாயே உபகரணவதாம் ஜீவிதம் ததாயேவ தே ஜீவிதம்னு சொல்லுவார். யதாயே உபகரணவதாம் ஜீவிதம், எல்லாரும் செல்வத்தை வைத்துக்கொண்டு எப்படி வாழ்கின்றார்களோ அதே போன்று நீ வாழ்வாயே தவிர செல்வத்தினால் ஒரு பொழுதும் எதை அடைய முடியாது, செல்வத்தினால் ஒரு பொழுதும் இறைவனை அடைய முடியாது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை, இந்த உலக வாழ்க்கைக்கு செல்வம் தேவை. ஆனால் செல்வத்தினால் எதை அடைய முடியாது என்றால் இறைவனை அடைய முடியாது. இன்னொன்று உபநிடதங்கள் சொல்றது என்னன்னா, நிலையில்லாததை கொண்டு நிலையானதை எப்பொழுதும் அடைய முடியாது. நமக்கு நிலையானது வேண்டும்னா என்ன பண்ணணும், நிலை இல்லாததன் மூலமாக நிலையான ஒன்றை அடைய முடியாது. அதனால்தான் நளினி தளகத ஜலமதி தரளம் தத்துவ ஜீவிதம் அதிசய ஜபம். இந்த உலகம் என்ன இருக்கிறது, வாழ்க்கை. அடுத்து சொல்லுது வித்தி வியாத்யபிமான கிரஸ்தம். ஒன்று என்ன, வித்தி, வித்தின்னு அறிந்து கொள். வியாதி, இந்த உலகம் முழுக்க என்ன இருக்கிறது, வியாதி தான். இப்போ அது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லா இடங்கள்ல என்ன இருக்குது, கோவிலை விட ஹாஸ்பிட்டல் தான் நிறைய இருக்கிறது பார்க்கணும். ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளோ மருத்துவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் என்ன இருக்கிறது, எங்கேயும் காலியாக இல்லை. எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்கிறது, எல்லா நோய்கள். ஆனால் புதுசாக நோய் வந்துட்டே தான் இருக்கிறது. வியாதினா உடல் அளவு கூட கிடையாது. இஃப் சம்படி இஸ் சிக் ஃபிசிக்கலி ஹீ கேன் பி ஈஸிலி ட்ரீட்டட். ஏதோ ஒரு சுகர் இருக்கிறது, ஒரு பிபி இருக்கிறதுனா என்ன இருக்கு. சம்டைம் பீப்புள் ஆர் மென்டலி சிக், அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மனத்தளவில் என்ன இருக்கும், மனத்தளவில் கீழான குணங்கள் இருக்கு, மனத்தளவிலேயே வளரல. சப்போஸ் இஃப் தேர் இஸ் எ மென்டல் சிக்னஸ், மனதிலேயே ஒரு நோய் இருந்தால் அது எப்படி தெரியும், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். வியாதி. அதனால தான் 3 சொல்வார்கள். உடலுக்கு வரக்கூடியதுக்கு பேர் வியாதின்னு பெயர் சமஸ்கிருதத்தில். மனதிற்கு வரக்கூடியது ஆதின்னு சொல்வார்கள். ஆதி, அதுக்கு பேர் மன ஆதி. ஸோ வியாதி, ஆதி, உபாதி, 4வது இருக்கப்படி சமாதின்னு பெயர். சமாதி. ஸோ ஆதிங்கிறது இந்த மனதில் இருக்கக்கூடிய இந்த கீழான எண்ணங்கள். அப்படி மன நோய் கூட இல்லை, மனதில் இருக்கக்கூடிய அல்பமான எண்ணங்கள். அப்படி எண்ணங்கள், அல்பமான கீழான எண்ணங்கள்.
உடல் நோய். மூணாவது உபாதி. உபாதின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, இன்டலெக்சுவல் கன்ஃபியூஷன்ஸ். புத்தி என்ன பண்ணுறது அப்படின்னா, புத்தி சரியானதையெல்லாம் என்ன பண்ணும், தவறாக நமக்கு காண்பிக்கும். எது தவறானது அதை நமக்கு புத்தி சரியாக நமக்கு காண்பிக்கின்றது. அதுக்கு பேர் உபாதின்னு பெயர், புத்தி. நான்காவது என்ன, இது மூணு இல்லைன்னா தான் நான்காவது சமாதி. இந்த சமாதி இல்லை, சமேதியம். புத்தி என்ன இருக்கு, எப்பொழுது சமநிலையில் வரணும்னா இந்த ஆதி வியாதி உபாதி இதெல்லாம் இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னா சமாதி. அப்படின்னா மனசு என்ன இருக்கும், சமாதினா மனம் அமைதியாக இருக்கும். சரி, திரும்ப 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 இதெல்லாம் அதுதான் சொல்றேனே, இதெல்லாம் நம்மளுடைய புத்தி நமக்கே சொல்லக்கூடிய உபதேசங்கள். இது யாரோ சொல்ற உபதேசங்களாக நினைக்கவே கூடாது, நமக்கு நாமே சொல்லிக் கூடக்கூடிய உபதேசம். வித்தி வியாதி. ரெண்டாவது என்ன, வியாதி அபிமான கிரஸ்தம். சங்கராச்சாரியார் சும்மா சொல்லலை, கிரஸ்தம்னு என்ன இருக்கு, அதனுடைய பிடியில அது அப்படியே பிடிச்சுட்டு இருக்கிறது. ரெண்டாவது என்ன, அபிமானம். மனிதர்களுக்கு என்ன இருக்குது, மானம் வேறு. மானம் என்ன, ஒரு மரியாதையோடு வாழ்றதுக்கு பேர் என்ன, அது மான. மானல். இது அபிமானம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னையோட உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை, தன்னை காட்டிலும் சிறந்தவர்கள் யாரும் இல்லை. மனிதர்களுக்கு தாம் கற்ற கல்வியினால் அபிமானம், படித்த விஷயங்கள் அபிமானம். கொஞ்சம் செல்வம் இருந்தால் செல்வத்தின் மீது அபிமானம், அழகு இருந்தால் அழகின் மீது அபிமானம், அதை விட ஏதாவது பதவிகள் வந்தால் அதுல ஒரு அபிமானம். அபிமானம் அர்ஜுனனுக்கு அந்த அபிமானம் வருகின்றது. கீதையில கைர்மகா சகா யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமேன்னு கேட்கிறான். சரி, நான் யாரோடெல்லாம் யுத்தம் செய்யணும்னு கேட்கிறான். பகவானுக்கு இந்த அபிமானம்ங்கிறது பிடிக்கவே இல்லை. இவ்வளோ அபிமானமா அர்ஜுனா இருக்காது. அபிமானம், இந்த அபிமானம்ங்கிறது இங்கே மட்டும் இல்லை, உயர்ந்த தேவர்கள், எவ்வளவோ தேவலோகங்களை எல்லாம் அடைந்தவர்கள் கூட, மிகப்பெரிய தேவர்கள் கூட தங்களுடைய அபிமானத்தினால் கீழே விழுந்தார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகில் அவ்வளவு கர்வத்தோடு அவ்வளவு அபிமானத்தோடு இருந்தவர்கள் எந்த உயர்நிலையும் அடையவில்லை. நேற்று கூட இந்த குழந்தைகளுக்கு சொன்ன இந்த கதை, குழந்தைகளுக்கு சொன்ன, குபேரன் எவ்வளோ பெரியவர். குபேரனுக்கு உற்ற தோழன் ஒருத்தர் இருப்பார், மணிமான். அந்த மணிமானை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. இந்த பீமன் சௌகந்திக மலரை எடுக்கிறதுக்கு போகும் பொழுது, திரௌபதிக்காக இந்த குபேரன் லோகத்திற்கு போகும்பொழுது இந்த மணிமானோட யுத்தம் செய்து பீமன் மணிமானை கொன்று விடுவான். கொன்று விட்ட உடனே குபேரனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர்களெல்லாம் சாதாரண மானுடர்கள் கிடையாது. அவர்களெல்லாம் கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ரக்ஷர்கள், மானுடர்களை காட்டிலும் அதிக பலம் வாய்ந்தவர்கள். அப்ப தர்மபுத்திரர் எல்லாரும் அப்புறம் போய் பார்த்தால் அங்கே மணிமானையே பீமன் கொண்டிருப்பான். அப்ப தர்மர் குபேரர் இடத்தில் கேட்பார், என்ன இருந்தாலும் பீமன் ஒரு மானுடன், மணிமான் உனக்கு உற்ற நண்பன், குபேரன் சிவனுக்கே நண்பன். அதனால நம்ம சிவன் பக்கத்திலே கூட உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா சிவன் மாதிரி ஆக முடியாது. சிவன் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தா கூட நமக்கு என்ன போகாது, தான்கிற அந்த அபிமானம் போகவே போகாது மனிதர்களுக்கு. அப்படி சரி, நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் ஒன்றாக இருக்கலாம், நம்மளுடைய அபிமானம் வேறாக இருக்கலாம். கேட்பாரு, இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மணிமானையே எப்படி பீமன் வதம் செய்தான்னு சொல்லுவார். அது அகஸ்தியருடைய சாபம்னு சொல்வார். இப்போ சாபம்ங்கிறது ஒரு முறை ஒரு இடத்திற்கு மணிமானவர்கள் எல்லாம் செல்லும் பொழுது, ஒரு தேவர்கள் மந்திர ஆலோசனைக்காக எல்லா தேவர்களும் போகும் பொழுது, தேவர்களுக்கு அபிமானம், மானுடர்கள் எல்லோரும் தங்களை காட்டிலும் கீழானவர்கள். அப்ப இந்த யமுனையனுடைய நதிக்கரத்தில் அகஸ்திய மகரிஷி தவம் செய்து கொண்டிருப்பார். சின்ன உருவமா இல்லையா. இந்த மணிமானுக்கு ஏளனத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கிருந்து மேல இருந்து, அது அகஸ்தியர் மேல உட்கார்ந்து பார்த்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது, மேல இருந்து எச்சில துப்புவார். அந்த எச்சில் யார் மேல படும் அப்படின்னா அகஸ்தியர் மேல படும். அவ்வளவுதான். அகஸ்தியர் கண்ணை திறந்து சொல்லுவார், அப்படி உனக்கு மானுடர்கள்னால இவ்வளவு ஒரு கீழான எண்ணம் இருந்தது இல்லையா, மானுடர்களை நீ அவமானப்படுத்தியதால் ஒரு மானுடனாலேயே உனக்கு மரணம் சம்பவிக்கும். அகஸ்தியருடைய சாபம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கண்ட இடத்துல எச்சில் துப்பக்கூடாதுன்னு சொல்றது மகாபாரதம். உண்மை. எந்த இடத்துல என்ன இருக்கும்னு தெரியாது, யார் காலடிப்பட்ட இடங்கள்னு தெரியாது. இப்பவும் நீங்க காசிக்கெல்லாம் போனீர்கள்னா, இப்ப காசி கோவில், விஸ்வநாதர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறார்கள். போய் போய் பாருங்க. அவ்வளவு அழகாக இருக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்கிறது. 600 கோடி செலவில் கட்டியிருக்கிறார்கள், பார்க்கறதுக்கே. ஆனால் அதை எப்படி தூய்மையாக கட்டி தான் கொடுக்க முடியும் அரசாங்கம். அதை தூய்மையாக வைத்திருக்கிறது யாருடைய கடமை?
ஆனால் உள்ள பூரா பார்த்தீங்க எல்லாம் பான் பராக் போட்டு போட்டு உள்ள பூரா எல்லா மூலையிலையும் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்கள்னா, இப்போ இதை சொல்லக்கூட காசியில் போய் இது பார்க்கக்கூடாது, இதை சொல்லவே கூடாது. ஆனால் இது நம்ம மகாபாரதம் என்ன சொல்றது, அதனால தான் கண்ட இடத்துல என்ன பண்ணக்கூடாது, கண்ட இடத்துல. அதனால பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற கையவே என்ன பண்றோம், இஷ்டத்திற்கு ஒரு ஒரு துளி நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய எச்சல் கூட என்ன பண்றோம், பட்டுடக்கூடாதுன்னு பார்க்கணும். அவ்வளவு அபிமான், அந்த உழவு கூட அவ்வளவு பணிவாக இருந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில். நான் எப்பொழுது அதான் சொல்றேன், ரொம்ப அகங்காரத்தோடு ஒருத்தர் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுவாக மனிதர்களுக்கு என்ன இருக்குன்னா, அகங்காரங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஹைலி ஈகோயிஸ்டிக், இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இந்த உலகத்தில் யாராவது அகங்காரம் இல்லாமல் ரொம்ப பணிவோடு உண்மையிலேயே குரு பக்தியோடு சேவை செய்பவர்கள் இருந்தால் சொல்லுங்க. அப்படி பார்த்தா நமஸ்காரம், யாரா இருந்தாலும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டியதான். மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட பணிவுங்கிறது அதெல்லாம் ஒரு வரம். அது குருவினுடைய அருளால், ஈஸ்வரனுடைய அருளால் தான் என்ன வரும், அறிவினால் மட்டும் வராது. அதனால தான் சொல்றார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ மூடமதே, ஏன்னா இந்த உடல்ங்கிறது வியாதியினாலையும், மனம்ங்கிறது அபிமானத்தினாலையும் என்ன இருக்கிறது, அபிமானத்தினாலும் பீடிக்கப்பட்டிருக்கின்றது. லோகம் சோகம் சோகஹதம் சமஸ்தம். ஸோ சமஸ்தம் லோகம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த எல்லா உலகம் சமஸ்தம் லோகம். கடைசியில் சோகஹதம் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். லோகம் சோகஹதம். சோகம்னு என்ன அர்த்தம், சோகம்னா துன்பம், ஹதம்னா என்ன அர்த்தம், வாழ்க்கையை எதனால் ஹிம்சிக்கப்படுகின்றது அப்படின்னா துன்பம் மனிதர்களை ஹிம்சித்து கொண்டே இருக்கின்றது, ஹிம்சித்து கொண்டே. சோகஹதம். அதனால ஏதோ பெசிமிஸ்டா சொல்லல, லோகம் சோகஹதம் சமஸ்தம். அடுத்து என்ன சொல்றார், அதோட சேர்ந்து பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இப்படிப்பட்ட ஒரு உலகம் பொதுவாக இது இப்படித்தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட உலகத்தில் பிறந்த நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். சின்ன ஸ்லோகம் தான் இதெல்லாம், மனப்பாடம் பண்ணி எங்கேயாவது போகும்போது சொல்லிட்டே இருக்கணும். நளினி தளகத ஜலமதி தரடம் தத்வ ஜீவிதமதிசய சபலம் வித்யாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இன்னொருத்தருக்கு சொல்லவே வேண்டாம், நமக்கு நாமே என்ன பண்ணணும், நமக்கு நாமே இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். கீதையில பகவான் ரொம்ப அழகா சொல்வார், ரொம்ப கருணையோடு சொல்வார். அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது கருணையோடு சொல்வார். ஏன்னா அவ்வளவு துன்பம் வருகின்ற வரைக்கும் நீ காத்திருக்காதேன்னு சொல்லுவார். இல்லைன்னா என்ன சொல்ல, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே, வாழ்க்கையெல்லாம் இன்பமயமாகத்தான் இருக்கிறது, எல்லாம் இன்பமயம்னு சொல்றோம், எல்லாம் இன்பமாகத்தான் இருக்கு, ஒரு கஷ்டம் இல்லை, ஒன்றும் இல்லையே, அப்படிலாம் தெரியலையே, அப்படி சொல்ல நினைக்காதேங்கிறார். எப்பொழுது இதெல்லாம் வரும்னு சொல்லவே முடியாதுங்கிறார். அழகா சொல்லுவார், அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம். அவரே படைச்ச லோகம் தானே, பகவானே தானே சொல்றார். இப்போ பகவானை காட்டில் நமக்கு இந்த லோகத்தை பற்றி என்ன தெரியும், நமக்கு ஏதாவது தெரியுமா? இதை படைத்த ஈஸ்வரனை காட்டில் இந்த உலகத்தை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம இதெல்லாம் தெரியுங்கிறோம், கேட்டால் எனக்கு ரொம்ப அனுபவங்கள் இருக்குங்கிறோம். இது பகவானை காட்டில் நமக்கு என்ன தெரியும்? சுவாமியே சொல்றார், அனித்தியம் அசுகம் லோகம்ங்கிற. இந்த லோகம் என்ன, அனித்தியம், இது எதுவும் நித்தியம் இல்லை, இதுல எதுவும் நிரந்தரமான சுகம் கிடையாது. இமம் பிராபியம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பிறந்த பிறகு என்ன பண்ணணும், மாம் பஜஸ்வ, மாம் இதை பஜகோவிந்தம் மாம் பஜஸ்வ. So every day we must spend some time. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், ஈஸ்வர ஆராதனைக்காக, ஈஸ்வரார்த்தம், ஈஸ்வர ஆராதனார்த்தம் கர்மம் குருன்னு அவரே சொல்றார். ஈஸ்வரனுக்காக செய்யணும். நளினி தடகத ஜலம் அப்படித்தார். அடுத்த பாடல் அடுத்து சொல்ல, யாவத் வித்தோபார்ஜன சக்தஹ தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹ பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே
வார்த்தாம் கோபி ந ப்ருச்சதி கேஹே பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அழகான ஸ்லோகம், உண்மையே சொல்றாரு. அவ்வளவுதான். யாவத் வித்த உபார்ஜன சக்தக. யாவத், யாவத்னா எதுவரை. வித்த, வித்தன செல்வம். உபார்ஜன, உபார்ஜனம் என்ன? செல்வத்தை சேமிக்கக்கூடிய, பொருளை ஈட்டக்கூடிய, செல்வம் ஈட்டக்கூடிய அளவிற்கு. சக்தக, சக்தகன ஆர்வம் இருக்கின்றதோ. as long as you are interested in earning or acquiring money, எதுவரையிலும் செல்வத்தை ஈட்டக்கூடிய ஆர்வமானது உனக்கு இருக்கின்றதோ. சரி, அந்த வார்த்தையை சமஸ்கிருதத்தில் ஒன்று சக்தன ச ஆயிடும், இன்னொன்று இருக்கு ஷன்னு ஒன்று இருக்கு, சஷ்ட. இன்னொன்று போட்டால் சக்தகன்னு போட்டோன்னா என்ன ஆகிடும்? என்ன கேப்பபிலிட்டின்னு ஆகிடும், ஆற்றல்னு ஆகிடும். ஸோ சில இடங்களில் யாவத் வித்தோ உபார்ஜன சக்தன்னு இருக்கும், சில புத்தகங்களில் யாவத் வித்தோ உபார்ஜன சக்தன்னு இருக்கும். அப்போ எது வரைக்கும் பொருளை ஈட்டக்கூடிய ஆர்வம் உனக்கு இருக்கின்றதோ, அல்லது எதுவரை பொருளை ஈட்டக்கூடிய சக்தி உனக்கு இருக்கின்றதோ. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆர் கேப்பபிலிட்டி. எவ்வளோ நாள் உங்களால் சம்பாதிக்க முடியுமோ, பொருளை ஈட்டி ஈட்டி எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? கொடுத்துட்டே இருக்க முடியுமா? உண்மையா இல்லையா? அது தாவன், அது வரை. நிஜ பரிவாரோ ரக்தக. நிஜ பரிவாரம் என்ன அர்த்தம்? உங்களுடைய சுற்றம், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள்? உங்கள் மீது ரொம்ப பற்றோடு இருப்பார்கள். என்ன வேணும்? காஃபி குடிக்கிறீங்களா? டீ குடிக்கிறீங்களா? இது வேணுமா? அது வேணுமா? என்ன செய்யட்டும், அது செய்யட்டும். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன அர்த்தம்? நாட் ஃபார் மீ பட் வாட் ஐ ஹாவ். நான் என்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதற்காகத்தானே தவிர எனக்காக கிடையாது. ஸோ அடுத்து அதுதான் சொல்ல போறார், அடுத்த ஸ்லோகங்கள்ல அதான் வரும். ஸோ எது வரைக்கும் பொருள் ஈட்டக்கூடிய சக்தியானது உங்களுக்கு இருக்கின்றதோ அது வரைக்கும் உங்களுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் உங்களை என்ன பண்ணுவார்கள்? உங்களை எல்லாம் மதித்து கொண்டே இருப்பார்கள். அதனால ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொருளை உங்க பேர்ல வச்சுக்கோங்க. சிம்பிளா, அது யாராக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் கொஞ்சம் என்ன இருக்கணும்? கொஞ்சம் உங்க பேர்ல உங்களுக்கு இருக்கணும். சில நேரம் ரொம்ப பாசம், ரொம்ப இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதெல்லாம் கண்ணை மறைத்து விடக்கூடாதுன்னு சொல்றாரு. எது வரைக்கும் இது ரொம்ப ஒரு சன்னியாசி சொல்றாரு. இது சாமானியர் சொல்லல, ஆச்சாரியார் சொல்றார். யாவத் வித்தோ பார்ஜன சக்த தாவன் நிஜ பரிவாரோ ரக்தக. கொஞ்ச நாள் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டு, நான் வேலையெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்க. நான் அப்படிதான் சொன்னேன். 25 வயசுல என்ன கேட்டார், என்ன பண்றீங்க? நான் வேலையை விட்டுட்டேன். ஸோ உடனே கேட்டாங்க, ஓ அதை விட நல்ல வேலையா, அதை விட நிறைய சம்பளமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்டாரு. இல்லை, அப்ப ஆசிரமத்தில் சேர்ந்துட்டேன்னு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாதி பேரை காணும். அதுக்கப்புறம் பாதி பேரை காணும். நீங்க இப்பவும் சொல்லுங்க, இப்பெல்லாம் எங்க ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லுங்க. ஏதோ நீங்க எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவர்கள், எதற்குமே லாயக்கு இல்லாதவர்கள்னு சொல்வார்கள். இந்த உலகத்துல பொருள் ஈட்டுவதற்கு சாமர்த்தியம் இல்லாவிட்டால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதற்குமே பிரயோஜனமற்றவர்கள். அப்ப மனிதர்கள் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, நாம் ஈட்டக்கூடிய பொருளிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இது எப்ப தெரிஞ்சுக்கணும்னு சொல்றார்? இது எல்லாவற்றையும் போனப்புறம் கிடையாது, இது ஆரம்பத்திலிருந்தே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்ற. இது நாளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கும். அதான் கடைசி சார் பశ్చాத் ஜீவதி. பశ్చాத் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த லேட்டர் டேஸ், when we grow slowly old, கொஞ்சம் வயதாக ஜர்ஜர தேகம். தேகம் என்ன ஆகுது? ஜர்ஜரம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முடியல, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியாது. வார்த்தாம் கோபின புருச்சதி கேகே. கேகே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ண, ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்கியா, என்ன சாப்பிட்டீங்க, எப்போ சாப்பிட்டீங்க, ஏதாவது வேணுமான்னு. அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்க மாட்டார்கள்? பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். யாருமே. சுவாமிஜி ரொம்ப வேடிக்கையாக சொல்வார்கள். வீட்டில் ரொம்ப வயசான ஒரு தாத்தா, அப்புறம் மகன், அப்புறம் ஒரு பேரன், 3 பேர். இது அவருக்கு வயசே எடுத்து ரொம்ப வயசான உடனே
இந்த பையனுக்கு எல்லா செல்வமெல்லாம் வந்துடுது, சொத்தெல்லாம் வந்துடுது, அப்பாவை கவனிச்சுக்கணுமா இல்லையா அப்படின்னு போய் சாப்பிட்டேயான்னு கூட கேட்க மாட்டார். அப்பா கையில் என்ன பண்ணிட்டா ஒரு பெரிய மணி ஒன்று கொடுத்துட்டார். உனக்கு எப்பெல்லாம் என்ன பசிக்குது அப்பெல்லாம் நீ என்ன பண்ண, நீ மணி அடித்தா போகிற யாராவது உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை விட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துக்கமான விஷயம் ஒரு மகனுக்கு இருக்க முடியுமா? இல்லை நடந்திருக்கு. ஸோ கொடுக்குறார், மணியை கொடுத்துருக்கிறார். ஸோ அவர் பாவம் ஏதாவது வேணும்னா உடனே என்ன பண்ணார், இப்போ காலிங் பெல் இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு மணி கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2 நாள் பார்த்தா அப்பா கூப்பிடவே இல்லை, மணி அடிக்கல. அங்கே போய் பார்த்தா மணியை காணும், யாரும் அந்த மணியை காணும். பையன் கேட்குறான், மணியை காணமே மணியை காணமே மணியை காணமே. கடைசியில் பார்த்தா அந்த மணியை யார் எடுத்து வச்சிருக்கான்னு அவருடைய பையன் எடுத்து வச்சிருக்கான். அவன் கேட்டான், நீ ஏன்டா தாத்தாவுடைய மணியை திருடுனா? இல்லை இல்லை, பிற்காலத்தில் எனக்கு இந்த மணி தேவைப்படும் இல்லையா, அதனால நான் எடுத்து வச்சுட்டேன். நான் விஷயம் என்னன்னா, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். சில நேரம் என்ன ஆகுது, உண்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால சுற்றம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, ஏதோ மனைவி மக்கள் இவர்களெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. இதெல்லாம் உலகம் இதே வந்து இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது கூட யார் அப்படின்னு, ஒரு அழகான கணவன் மனைவி மகன், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது பகவான் தான். ஆனா எதற்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், அதுதான் ஒரு கேள்வி. எதற்காக ஏற்படுத்த, இதெல்லாம் இருந்து கொண்டு சுகமாக வாழும் பொழுதே இவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே நீ என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, வேறொரு நிலைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனா இதுலயே இருக்கிறோம். ஆனா கடைசியில் என்ன ஆகுது, வார்த்தாம் கோப்பின பிரிச்சது கேகே. வீட்டுல யார் ஒரு வார்த்தை கூட என்ன ஆகுது, பேசுறதுக்கு யாருமே இல்லை. there are many problems, then there is a depression. இப்ப நம்ம தேசத்துல எல்லாம் பரவாயில்ல, பாரத தேசத்துல பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய சத்சங்கம் நடக்கும். ஜென்ட்லா சொல்லுவாங்க, இங்க ஏதோ சாமிஜி பேசுறாங்களே நீங்க போய் கேட்கலாமேன்னு சொல்லுவாரு, அவ்வளவுதான். ஏதோ சுவாமிஜி பேசுறார்களே, இங்க நிறைய சத்சங்கங்கள் இருக்கிறது நமக்கு. there is a time, but what about other countries? வேற இடங்கள்ல there is a depression. பார்த்தீங்க, ஒரே depression. Sometimes this old age psychologically என்ன ஆகுது, it becomes lot of mental miseries. People become miserable, but we say that old age is a blessing னு சொல்லுவோம். வயோதிகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அனுகிரகம். அது எப்படி நம்ம அந்த வயோதிகத்திற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ளணும்ங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். we have to prepare. sometimes there is a depression. ஆர் என்ன ஆகுது அப்படின்னா, people in old age நீங்க பார்த்தீங்க ரொம்ப பிரசன்னமாக கம்பீரமாக இருக்கிறவர்கள ரொம்ப குறைவு. இல்லை நேரம் ஏதோ ஒரு கவலை ஏதாவது இருந்து கொண்டே இருக்கு. மூணாவது என்ன இடம், ஸ்லோலி we will lose faith in good things. அந்த வயோதிகம் வரும்போது நம்மளால எதுவும் செய்ய முடியாத போது, யாரும் நம்ம பக்கத்துல இருந்து 4 வார்த்தை ஆறுதலாக சொல்ல முடியாதுன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போயிடும். கடவுள் தான் சொல்றாரு, இதை நான் முதல்ல பஜகோவிந்தம் படின்னு சொன்னேன்னு இல்லையான்னு சொல்றாரு. சுவாமி சொல்ல, உன்னை அப்பவே பஜகோவிந்தம் 5 வயசுல இருந்தே பஜகோவிந்தம் படின்னு சொன்னேன்னு. ஏன்னா இப்போ வந்து கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன எடுது, இப்போ யார் பேசணும் நம்ம கிட்ட என்ன கேட்டா, யார் பேசாமல் இருந்தால் நல்லதுன்னு தோணும். யார் இப்போ பிரச்சனையே பாதி பேசுறதால தான் பேசாமல் இருந்தா. அதர்வைஸ் என்ன ஆகுது, பீப்புள் டேக் டு ஆல் பேட் ஹேபிட்ஸ். இல்லைன்னா ஏதாவது கெட்ட பழக்கங்கள். இப்போ தேங்க் காட் இப்போ கொஞ்சம் டிவி மொபைல் ஃபோன் எல்லாம் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா பாருங்க என்ன பண்றோம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் மனம் என்ன வருது அப்படின்னு திரும்ப என்ன எங்க போறது, இந்த டிவி இல்லைன்னா அந்த மொபைல் ஃபோன், திரும்ப இன்னும் பொழுதுபோக்கான விஷயங்கள் தான் போய்கொண்டே இருக்கின்றது. அப்ப கூட பஜகோவிந்தம் சொல்லாதுங்கிறாரு. அப்ப கூட சொல்லுது வார்த்தாம். இப்ப யாரு பேசல, இப்போ என்ன சொல்ல, எவ்ரிபடி வாண்ட்ஸ் பிரைவேசி. நோபடி வாண்ட், ஈவன் பேரண்ட்ஸ், ஈவன் எல்டர்லி பேரண்ட்ஸ், they don't want their children to disturb them. யார் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. வெரி குட். சரி, அவங்க யாரும் நம்மளை தொந்தரவு பண்ணணும், என்ன பண்றோம் நம்ம, வாட் we will do. Solitude is good. ஆனால் அது எப்படி வாழ வேண்டும், ஒரு முறை இருக்கிறது இல்லை. அதை தான் சொல்றாரு. ஸோ யாவத் வித்தோ பாஜன சக்த தாவன் நிஜ பரிவாரோ ரக்த பஷாத் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபின புச்சதி கிரேகே. நாளைக்கு இதே ஸ்லோகத்தை கொஞ்சம் பட்டினத்தார் பாடல்களோடு பார்ப்போம். இதை வந்து பட்டினத்தார் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ஓரளவு மனிதர்களுக்கு என்ன வரணும்னு எழுதியிருக்கிறார். அப்படி ஒரு
வைராக்கியம் வர வேண்டும் இருக்க எழுத்து நாளைப்பார். நேராக உட்கார்ந்து இறைவனுடைய நாமம் சொல்லு. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். இங்கே சொல்லுங்களேன். ஏன் சொல்லுங்க கேட்க எல்லாரும் பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கு. சொல்லிட்டு